வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sai Institutions, where world-class education in an affordable price. Admissions நடைபெறுகிறது. Let's cook together. இஸ்ரேல் vs ஈரான் வார் ஒரு 8 நாளாவே போயிட்டு இருக்கு சார். இஸ்லாமிய வேர்ல்டுல 2 பிரிவு, ஒன்று ஈரான் ஃபேக்ஷன், இன்னொன்று சவுதி ஃபேக்ஷன். ஈரானுடைய கூற்று உண்மையா பொய்யான உண்மைதான். 1948 வரைக்கும் இஸ்ரேல்ன்ற நாடு கிடையாது. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த முறை டென்யூரில் எப்படியா கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணார். ஒமானில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவும் ஈரானும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எங்கே சக்ஸஸ் ஆகிடக்கூடாதுன்னு இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இதை அடிச்சிருக்காரு. ஆனால் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கலை, நாங்கள் ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை எங்கள் சர்வேக்காக தான் நாங்கள் அதை பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? இதே மாதிரி தான் சதாம் ஹுசைனுக்கும் சொன்னாங்க ஈராக் பிரச்சனையிலையும். கடைசியில் அவரும் ஓச்சு கட்டினாங்க. ஈரான்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரி சார். ஏன்னா நம்ம இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்டோட அளவு தான் இருக்கும், ஒரு சின்ன கண்ட்ரி. அவங்க எப்படி சார் இவ்வளோ பலம் வாய்ந்தவங்களா ஆனாங்க? இஸ்ரேல்ன்றது ஒரு ஸ்டேட். நம்ம தமிழ்நாடுல ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் போதுங்க. ஈரான் அதோட ஒரு 80லேருந்து 90 மடங்கு பெருசு. எப்படி இவங்க அவ்வளோ இதுன்னா அவ்வளோ தூரம் அவங்க டிப்ளமேசியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அமெரிக்காவை கைகளை போட்டு வச்சுருக்காங்க. ஷியா குரூப்பு இவங்க ஈரான். சவுதி பார்த்திங்கன்னா சுன்னி ஃபேக்ஷன். ஸோ இவங்களுக்குள்ள உள்ள பிரிவு, அவங்களுடைய டிவிஷன் தான் இந்த பிரச்சனை. அவங்க ஒன்றா இருந்தால் மொத்த உலகத்தையும் இது பண்ணலாம். வார் கிரைம்னு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சொல்கிறாரு. அது சந்தேகமே இல்லை, அப்பாவி மக்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. ஆனால் எத்தனை ஆம்புலன்ஸ் அடித்தாங்க இஸ்ரேல் காசால, எத்தனை பொதுமக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ அது தப்பு இல்லையா? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் IAS அதிகாரி இஸ்ரேல் ஜெபசிங் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இஸ்ரேல் vs ஈரான் வார் ஒரு 8 நாளாவே போயிட்டு இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த போரோட முடிவு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஆனால் இதோட ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும்னு சொல்லுங்க சார். இதோடைய ஆரம்பம் என்னன்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் இது இருக்குது, வெப்பன் டெவலப் பண்ணுற பொட்டென்ஷியல் இருக்குன்றது அமெரிக்காவுடைய பயம், இஸ்ரேலுடைய பயம். இஸ்ரேல் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பரம எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஏன்னா ஈரான் இன்ன வரைக்கும் இஸ்ரேலை ரெக்கக்னைஸே பண்ணலை. சவுதி அரேபியா கூட ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் யூஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸு, சவுதியாக இருக்கட்டும் இல்லைன்னா UAEலாம். ஆனால் அங்கேயே அவங்களுக்குள்ளே இஸ்லாமிய வேர்ல்டில் 2 பிரிவு, ஒன்று ஈரான் ஃபேக்ஷன், இன்னொன்று சவுதி ஃபேக்ஷன். ஸோ இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஸோ அவங்க இஸ்ரேலை ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஸோ அவங்கள பொறுத்தவரை ஈரான் இது ஏமாற்றி பிடிச்சி வச்சுருக்கீங்க, இந்த 1948லேருந்து இந்த நாட்டை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு. ஈரானுடைய கூற்று உண்மையாக பொய்யான உண்மை தான். 1948 வரைக்கும் இஸ்ரேல்ன்ற நாடு கிடையாது. பாலஸ்தீனத்தை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ரேல் மொத்தத்தையும் பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய பயமே என்னென்னா, நம்மளை சுற்றி ஹெசபுல்லாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஹமாஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுத்தீஸ், யெமன், இவங்க எல்லாருமே ஈரானுடைய ப்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரானுடைய ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நியூக்ளியர்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஏன்னா கன்வென்ஷனல் வெப்பன் வேறு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இஸ்ரேல் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கும், எல்லார்ட்டையும் வாங்குவோம், அவங்கக்கிட்டே நிறைய டெக்னாலஜி இருக்கும், சண்டை போடலாம். ஆனால் மொமெண்ட் நியூக்ளியர்னு ஒருத்தர் வந்துருச்சுன்னா அவங்க ஒரு பாம்பு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நியூக்ளியரை டெவலப் பண்ணக்கூடாதுன்றது இஸ்ரேலுடைய இது. ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் யுரேனியம் 60% பியூரிட்டி வர வரைக்கும் வச்சுட்டாங்க. 90% பியூரிட்டி கொண்டு வந்துட்டால் அது நியூக்ளியர் பாம்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அலவுடு எவ்வளோன்னா 3.67%. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுமே வச்சுக்கலாம் 3.67%. அதுதான் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. இந்த 3.67% வச்சு நியூக்ளியர் எனர்ஜி, நம்ம கல்பாக்கம் பவர் பிளான்ட்டு, கூடங்குளம், இதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை மெடிசினுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஈரான் 2015 ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. 2018 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு இஸ்ரேலுடைய ப்ரெஷர்னால அது வித்ட்ரா பண்ணிட்டார். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க ஈரான், ஓகேங்க நாங்கள் 3.67% வரைக்கும் வச்சுக்கிறோம், எங்களுக்கு சாங்ஷன்லாம் எடுத்து விடுங்க. ஏன்னா அப்போ சாங்ஷன் அவங்களால
அவங்க எண்ணெய் கச்சா எண்ணெயை உலக மார்க்கெட்டில் விற்கக்கூடாதுன்னு சாங்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து விட்டுருங்கன்னாங்க. ஸோ அது நல்ல முடிவுக்கு வர ஸ்டேஜில் இஸ்ரேல் பண்ண தொல்லையினால வெளியில் வந்துட்டார். அதனால் நீ என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவங்க இப்போ 60% பியூரிட்டி கொண்டு போயிட்டாங்க. ஸோ எப்போ இவங்க அட்வான்ஸாக நியூக்ளியர் வந்துருன்றதுக்காக இஸ்ரேல் வந்துட்டு இப்போ இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த முறை டென்யூரில் எப்படியோ கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணார். ஒமானில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவும் ஈரானும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எங்கே சக்ஸஸ் ஆகிடக்கூடாதுன்னு இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாவும் இதை அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவங்களுடைய மொத்த பிரச்சனையும், இதுதான் ஆணிவேர். ஆனால் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கலை, நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை எங்கள் சர்வேக்காக தான் நாங்கள் அதை பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? அது உண்மை. அதாவது அவங்க சொல்கிறது உண்மையான்னு தெரியாது, ஆனால் அதில் பேஸ் இருக்கா? ஏன்னா 60% வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சதாம் ஹுசேனுக்கும் சொன்னாங்க ஈராக் பிரச்சனையிலையும். கடைசியில் அவரை ஓச்சு கட்டினாங்க. ஸோ இது எல்லாமே வெஸ்டர்ன் நேஷன்ஸோடைய ஒரு பிளான்ட் இதாக கூட இருக்கலாம். ஏன்னா IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே அமெரிக்காவுடைய இது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை அவங்க வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போது ஒரு நியூக்ளியர்ன்றது ரொம்ப மோசமான இது வந்துருச்சுன்னு வைங்க, இவங்ககிட்ட கண்ட்ரோல்னா பரவாயில்ல. இப்போ ஈரான்றது ஒரு எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட், அது ஹவுத்தீஸ் கிட்ட போயிடுச்சு, இல்லைன்னா இவங்ககிட்ட ஹமாஸ்கிட்ட போயிருக்கு, இல்லைன்னா ஹெசபொல்லாட்ட போயிடுச்சுன்னா அவங்ககிட்டலாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரே இருக்காது. இப்போ நம்ம நாட்டில் நியூக்ளியர் இருக்குன்னா அது ப்ராப்பர் ஒரு ஹையரார்கி இருக்கும். கடைசியில் யார் அந்த பட்டனை அழுத்தலான்ற அளவுக்கு, ஏன்னா அது பெரிய கான்சிக்வன்சஸ் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் இல்லாமல் இருந்தா. ஸோ அதுக்கு பெட்டர் ஈரான் என்ன பண்ணலாம், இல்லைப்பா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ப்ரெஸ் எல்லாம் கூப்பிடு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானை வந்து சரண்டர் அவர் சொல்றாரு இல்லையா சார்? அவங்களும் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தோட இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அப்படி இருக்காங்களா? ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஆனால் டிஃபென்ஸ்ல இல்லை. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இது பண்ணாங்க. ரஷ்யா என்னை பொறுத்தவரை தலையிட மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு உக்ரைன். சொல்லப்போனால் இந்த பிரச்சனை போச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். உக்ரைன் சைடில் அவங்க அந்த இது சீஸ்ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பிடிச்சி வைக்க முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி இந்த இந்த G7 மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கனடாவில் என்ன டிப்ளமேசி ஃபெயிலியர்னு கவலையோட வெளியில் போனார். காரணம் என்ன, இவ்வளோ நாள் அவர் லைம் லைட்டை எடுத்துகிட்டு இருந்தார் ரஷ்யாவுக்கு எதிராக. இப்போ அது சைட் லைன் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு அதுதான் பிரச்சனை. ஸோ ரஷ்யா வந்துட்டு இந்த பிரச்சனை போச்சுன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு, சமாதானமாக போயிருங்கன்றாங்க. ஈரான் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கன்னா, வேறு வழி இல்லை, அவங்க எக்ஸிஸ்ட் ஆகணும்ல ஆஸ் அ கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அவங்க எப்படி நாங்கள் சரண்டர் ஆகும்னு சொன்னால் அவங்க ஒன்றும் ஒரு டெமோக்ராட்டிக்காலாம் இல்லை. ஸோ ஏற்கனவே மக்களுக்கு அவங்க மேலே நிறைய அதிருப்தி வர இருக்குது. ஸோ இந்த சூழலில் இதுவும் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அப்போ உடஞ்சி போயிடும். ஸோ அவங்க எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா ஈரான்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரி சார். ஏன்னா நம்ம இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டேட்டோட அளவு தான் இருக்கும், ஒரு சின்ன கண்ட்ரி. அவங்க எப்படி சார் இவ்வளோ பலம் வாய்ந்தவங்களா ஆனாங்க? இஸ்ரேல்ன்றது ஒரு ஸ்டேட். நம்ம தமிழ்நாடுல ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். இஸ்ரேல்ன்றது சின்ன நாடு, மக்கள் தொகையும் கம்மி. ஈரான் அதோட ஒரு 80லேருந்து 90 மடங்கு பெருசு. எப்படி இவங்க அவ்வளோ இதுன்னா அவ்வளோ தூரம் அவங்க டிப்ளமேசியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அமெரிக்காவை கைகளை போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய லாபி அவ்வளோ பவர்ஃபுல். இஸ்ரேல் ஜூயிஷ் லாபி வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டாலேயே அவங்கக்கிட்ட வாலாட்ட முடியாது. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் எங்கே இவருக்கு சைன் பண்ணுற போராடணுன்ற பயத்தில் தான் இப்படி அடிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலை எதிர்த்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டால டெசிஷன் எடுக்க முடியாது. அது டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், ரிப்பப்ளிகன் கேண்டிடேட், ரெண்டு பயங்கர ஸ்ட்ராங்கு. 2 பேரையுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, ஃபண்டிங் கொடுப்பாங்க. அவங்கள எதிர்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்வர்டு இருந்து உலகத்திலேயே பெரிய நம்பர் 1. இன்னைக்கு ஹார்வர்டுக்கு ஏன் பிரச்சனை? ஹார்வர்டால் அட்மிஷன் எடுக்க முடியல. ட்ரம்ப் ஏன்னா இது பண்ணார். ஏன் ட்ரம்ப் அது பண்ணுறாரு? காரணம் என்னென்னா, அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பாலஸ்தீனியன் சப்போர்ட்டர்ஸ் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு ஹார்வர்டுக்கு என்ன பிரச்சனை? இதற்கு காரணம் என்ன? ஜூயிஷ் லாபி. ஸோ ஜூயிஷ் லாபியை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. 1989-90 யார் இருக்காங்கன்னா, ஜார்ஜ் புஷ் சீனியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யூஎஸோடைய பிரசிடென்ட். அவருடைய மகன் பின்னாளில் ஆறார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்யூர் முடிக்க போகிறாரு. அந்த டென்யூரில் அவருடைய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது உடஞ்சி போயிடுச்சு. USSR உடஞ்சி போயிடுச்சு. அவங்களுடைய பரம எதிரியை உடச்சிட்டாரு. பெர்லின் வாழ தகர்த்துட்டாரு. இப்போ ஜெர்மனி அவ்வளோ நாள் வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி USSR ஆள். ஆனால் இப்போ எல்லாம் ஒன்றாக்கிட்டாரு. அடுத்தது கல்ஃப் வார், ஈராக், குவைத்து, அதில் அடித்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில்
யூஎஸ் பிரசிடென்ட்டை பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் பெரிய தாதாவாக இருந்தால் அவங்க மக்களுக்கு பிடிக்கும், நம்ம ஆளு பெரிய ஆளு அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அது இல்லாமல் ஒன்றுமே பண்ணனாலும் செகண்ட் டென்யூர் அவங்களுக்கு 2வது டென்யூர் ஈஸியாக கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. சரிங்களா, வந்துடும், ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவர் படுதோல்வி அடைஞ்சார். இவ்வளோ சக்ஸஸுக்கு அப்புறம் அவரால் செகண்ட் டென்யூர் ஜெயிக்க முடியல, பில் கிளின்டன் தான் தோத்தார். என்ன காரணம்னா, நடுவில் இவ்வளோ ஒரு பவர் வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் வந்துட்டு இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதை இவர் எதிர்க்கிறாரு. ஸோ இஸ்ரேல் அந்த வெஸ்ட் பேங்க்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். வெஸ்ட் பேங்க்ன்ற ஏரியா அந்த சைடு யாருதுன்னா இவங்களுக்கு பாலஸ்தீனுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணி பிடிக்க பார்க்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக அவங்க வேர்ல்டு பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. அதை வந்துட்டு அவங்களுடைய பிளான் என்னென்னா, ரஷ்யாவில் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்களே ஜூஸு, அவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே செட்டில் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இவர் எடுக்கிறாரு. உடனே இவங்க தான் கேரண்டி கொடுக்கணும். யார்? அமெரிக்கா. அமெரிக்கா கேரண்டி தர முடியாது சில நாட்கள்ன்றார். ஒரு கட்டத்தில் அவர் ஜார்ஜ் புஷ் சொல்கிறாரு, அவர் தான் பிரசிடென்ட்டு, நான் ஒயிட் ஹவுஸில் தனி மனிதனாக இருக்கிறேன், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இந்த வார்த்தை சொல்கிறாரு. பின்னாளில் தோத்ததுக்கப்புறம் 2004-5 ஒரு ஸ்கூலில் பேசுகிறாரு. இதற்கு காரணமே அந்த ஜூயிஷ் லாபி தான், இஸ்ரேலோடைய பவர். அவர் ஏன்னா இஸ்ரேல் ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலுமே ஈரானுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். இஸ்லாமிய நாடுகள் யாருமே ஈரானுக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, சுன்னி ஷியா ஃபேக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷியா குரூப்பு இவங்க ஈரான், ஆனால் பாலஸ்தீன் மக்கள் பார்த்தீங்கன்னா சுன்னி ஃபேக்ஷன் தான், ரைட்டுங்களா? ஆனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சவுதி பார்த்தீங்கன்னா சுன்னி ஃபேக்ஷன். ஸோ இவங்களுக்குள்ள உள்ள பிரிவு, அவங்களுடைய டிவிஷன் தான் இந்த பிரச்சனை. அவங்க ஒன்றா இருந்தால் மொத்த உலகத்தையும் இது பண்ணலாம். அவங்கள பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் வெஸ்டர்ன் நேஷன்ஸ், அதுதான் உண்மை. இப்போது டிவைட் அண்ட் ரூலில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அவங்க ஒன்றாயிட்டாங்கன்னு வைங்களேன். சரி, பாலஸ்தீனுக்கு விடுதலை கொடுப்பா, பாலஸ்தீனை நீங்கள் 2 சரி 1948 வரைக்கும் வெறும் பாலஸ்தீன், அதையும் பிரிச்சுட்டீங்க, நோ ப்ராப்ளம். இப்போ அப்பாவி மக்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், இஸ்ரேல் ஹாஸ்பிட்டல் இது பண்ணோன்னு வார் கிரைம்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்கிறாரு. அது சந்தேகமே இல்லை, அப்பாவி மக்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. ஆனால் எத்தனை ஆம்புலன்ஸ் அடித்தாங்க இஸ்ரேல் காசால, எத்தனை பொதுமக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ அது தப்பு இல்லையா? ஸோ அவங்க பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. அப்போது இந்த மொத்த இஸ்லாமிய நேஷன், இஸ்லாமிக் இல்லை வேற எல்லா டீசன்ட் யாரெல்லாம் ஹியூமனிட்டியை நினைக்கிற எல்லா நாடுகள் இருந்தால் போதும். அது கூட வேணாங்க. இஸ்லாமிக் நேஷன்ஸ்லாம் எப்பா பாலஸ்தீனத்துக்கு தனியாக பிரித்து கொடு, அது வரைக்கும் நாங்கள் ஆயில் தரமாட்டோம். இங்கே இருந்தால் ஆயில் போகாதுப்பா, எக்ஸ்போர்ட் ஆகுதுப்பா, அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குல்ல. ஆயில் போகலன்னா இந்தியா எத்தனை நாள் இருக்கும்? அமெரிக்கா சரி, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஆயில் இருக்கும், உலகம் ஃபுல்லாக ஆயில் போகலன்னு வைங்களேன். பஸ்ஸு கிடையாது, இது கிடையாது, லாரி கிடையாது, லாரி வரலன்னா காய்கறி கிடையாது, குழப்பமாயிரும்ல உலகமே. அதை பண்ணலாம்ல, ஆனால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அழகாக டிவைட் பண்ணி சவுதி ஃபேக்ஷன் ஒன்று, ஈரான் ஃபேக்ஷன் ஒன்று. ஸோ அதனால தான் ஈரான் இன்னைக்கு ஐசோலேட்டடாக இருக்காங்க. இஸ்ரேல் வந்து டிஃபென்ஸில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார், ஒரு சின்ன கண்ட்ரி எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக? இஸ்ரேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஜூயிஷ் அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்க. அவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு, சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா 20% நோபல் பரிசு அவன் தான் வாங்கி வச்சிருப்பான், சரிங்களா. அவங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ டிஃபென்ஸில் ஏகப்பட்டதாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரியில் முக்கியமான அவங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம், இந்தியா அவங்களுக்கு பெரிய இது கிடையாது, பாகிஸ்தான் அவங்களுக்கு பெரிய இது கிடையாது. அவங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்? அமெரிக்கா முக்கியம், யூகே முக்கியம். ஸோ யூகே கீர் ஸ்டார்மர் முக்கியம், யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும், யூஎஸில் யார் பிரசிடென்ட் ஆனாலும் முக்கியம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்கள எதிர்த்து இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்களுடைய லாபி வச்சு மொத்த மீடியாவையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ மீடியாவுடைய ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கும் பண்ணுவாங்க எலெக்ஷனில் ஜெயிக்க. எலெக்ஷனில் ஜெயித்த உடனே ஸோ இப்போ எனக்கு அந்த சரியான நம்பர் தெரில, $1 பில்லியன் கொடுத்து நான் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணிடுறேன் ஜூயிஷ் லாபி வச்சு. ஸோ யார் ஜெயித்தாலும் அவங்க என் கைக்குள்ள. அதற்கப்புறம் அவங்க வந்த உடனே கவர்மெண்ட்டோடைய கஜானாலேருந்து $50 பில்லியன் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ $1 பில்லியன் ப்ரைவேட்டாக போகுது, $100 பில்லியன் $50 பில்லியன் கஜானாலேருந்து இஸ்ரேல் அயன் கிளாட் கமிட்மெண்ட் வாங்கினா விட மாட்டோன்னு. ஏன்னா அங்கே விட்டால் அவங்க சேர் காலி ஆகிடும். ஓகே, ஆனால் ஈரான் வந்து நிஜமாலே நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்களா சார்? ஏன்னா அவங்க மவுண்டனுக்குள்ளே தான் அதை பண்ணுறாங்க, அதை யாராலுமே தகர்த்த முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து தயாரிக்கிறாங்களான்றது தெரியல, உண்மையை சொல்லணும்னா நமக்கு தெரியல.
தயாரிக்க வாய்ப்பு இருக்கா? நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2010 இதெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2010 தான் இவங்களுக்கு சாங்ஷன் போடுறாங்க. நீங்கள் இனிமேல் நியூக்ளியர் இது பண்ணணும், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உங்களை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. கடைசியில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் 2015 அக்ரிமெண்ட்டு சைன் ஆகுது. ஒபாமா தான் தலைமை. ஆனால் அதை தான் எடுத்து விட்டுறாங்க 2018. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. இல்லைன்னா எதுக்கு IAEA-உடைய இதை இது பண்ணுறாங்க? இன்னொன்று, இப்போ ஒமானில் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பயும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா டாலர் உள்ளே வராது. ஏன்னா எல்லாம் சாங்ஷன். இவங்களால கச்சா எண்ணெயை உலகத்தில் விற்க முடியாது மார்க்கெட்டில். அது இல்லைன்னா இவங்களால இம்போர்ட் அடி வாங்கும். ஸோ மக்களுக்கு பிரச்சனை வருது இம்போர்ட்லாம் இல்லாமல். அதனால் எப்படியோ சைன் பண்ணணுன்னு தான் ஒமானில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது US இப்போ இஸ்ரேலுடைய ப்ரெஷரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சுத்தமாக நியூக்ளியரே வச்சுக்கக்கூடாது. 3.67 அலௌடு இல்லை, அதே வச்சுக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லும் கிடையாதுன்றான். ஸோ ஒன்று, உங்கள் கேள்வினா வச்சுருக்காங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிசைல்ஸ்லையும் ஈரான் ரொம்ப பெரிய ஆளுங்க, நல்ல மிசைல்லாம் வச்சுருக்காங்க. நியூக்ளியர் வச்சுருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் இருக்கா இல்லையா? நியூக்ளியர் பாம் இன்னும் தயார் பண்ணலை. நியூக்ளியர் பாம் தயார் பண்ணியிருந்தா இவங்க பக்கத்தில் கூட போயிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் அப்படின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் போய் கை குலுக்கி இது பண்ணாங்க? ஏன்னா அந்த வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் நார்த் கொரியா. ஸோ அவங்ககிட்ட அமைதியா இருக்கணும். ஆனா இவங்க எங்க தயாரிச்சிருவாங்களோ, இப்போதுக்கு 60% தானே, அது 90% ஆகக்கூடாதுன்றது இவங்களோட முயற்சி. வாய்ப்புகள் இருக்குது அவங்க, ஏன்னா அவங்களுடைய அந்த சென்ட்ரிஃபியூஜ் அந்த இதெல்லாம் வச்சு பியூரிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸ் இருக்குன்றாங்க. அது அடியில் ஒரு 90 to 100 மீட்டர் அடித்தளத்தில் இருக்குது. ஸோ யூஎஸ்ஆல தான் இந்த பங்கர் பாம் சொல்லுவாங்க. ஒரு பாம்போடைய வெயிட்டு 13,000 கிலோ. ஸோ அந்த 13,000 கிலோ பாம்பு போட்டால் தான் அட்லீஸ்ட் 60 அடி வரைக்கும் போனாது உள்ளே போகணும். அதனால தான் இஸ்ரேல் என்ன சொல்கிறான், எப்போ நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன் நீ முடிச்சு விட்டுரு, ஏன்னா மேலெல்லாம் அடிச்சு விட்டேன், இனிமேல் அந்த பங்கர் பாம்பை யூஸ் பண்ணி நீ கீழே அமெரிக்காவை கூப்பிட்டு இருக்காங்க. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sai Institutions, where world-class education in an affordable price. Admissions நடைபெறுகிறது. Let's cook together.